செய்திகள். நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், இன்ஸ்டா என ஜாலியாக இருந்த மக்களை நொடிக்கு நொடி நியூஸ் பார்க்க வைத்துள்ளார் தாவேக தலைவர் விஜய். இணைய வழியில் இன்று மாலை உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெறுகிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இபிஎஸ் மீண்டும் முதல்வராக பதவி ஏற்பார் என அதிமுக எம்பி தம்பிதுரை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. தாவேக ஆட்சி அமைக்கும் விவகாரத்தில் தமிழக அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளை காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் பாராட்டியுள்ளார். அதிமுக திமுக இணைந்து ஆட்சியா என்ற கேள்விக்கு சூசகமாக பதில் அளித்துள்ளார் கனிமொழி. விரிவான செய்திகள். விஜய் ஜெயித்த பின்னர் இதுவரை எதுவுமே பேசவில்லை. ஆனால் அவரை சுற்றிதான் அரசியல் இயங்குவதால் அவருக்கு ஓட்டு போட்டவர்கள், ஓட்டு போடாதவர்கள் என அனைவருமே அவர் ஆட்சி அமைப்பாரா இல்லையா என்று பார்க்கிறார்கள். இதற்கு நடுவே அதிமுக திமுக கூட்டணி என்று யூக தகவல்கள் காட்டு தீயாக பரவியது. விஜய் சிஎம் ஆவதை தடுக்க ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்று சேரப்போவதாக செய்திகள் பரவ தொடங்கியது. இதனால் மக்களிடையே உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் தங்கள் ஆவேசத்தை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளார். ஜியோ ஹாட்ஸ்டார், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், ஜி தமிழ், யூடியூப் என்று ஜாலியாக இருந்த மக்களை தற்பொழுது நொடிக்கு நொடி செய்திகளை பார்க்க வைத்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு கோரியுள்ள நிலையில் விசிக நிர்வாகிகளிடம் கருத்து கேட்ட பிறகே யாருக்கு ஆதரவு என்று முடிவு செய்யப்படும் என்றும், இதற்கான இணைய வழியில் இன்று மாலை 5 மணிக்கு உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெறுகிறது என செய்தியாளர்களிடம் தெரிவித்த திருமாவளவன் அவர்கள், இன்று மாலை ஆலோசனைக்கு பிறகு நாளை காலை விசிக முடிவை அறிவிக்கும். திமுக அதிமுக கூட்டணி குறித்தும் விசிக நிர்வாகிகளின் கருத்தை கேட்க வேண்டும். தாவேகாவிற்கு ஆதரவா இல்லையா என விசிக இன்னும் முடிவு எடுக்கவில்லை என்றும் திருமாவளவன் கூறினார். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் எம்பி தம்பிதுரையிடம் அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்ற கேள்விக்கு அதையெல்லாம் அவர்கள் தலைவர் சொல்வார்கள் என பதில் அளித்த அவர், எங்களது கட்சியின் பொதுச் செயலாளர் மக்களுடைய தலைவர், அவர் நல்லது நாட்டுக்கு தருவார் என்று எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்றும், மீண்டும் இபிஎஸ் முதல்வராக பொறுப்பேற்பார், மக்கள் உணர்வு ஆதரவு அதிமுகவிற்கே உள்ளது எனவும் பதில் அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி விளையாடும் போது மாயமானார். இதனிடையே சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அதே பகுதியில் கழிவுநீர் வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சாக்குப்பையில் கட்டி வீசப்பட்டு கிடந்தார். முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டது சோலை நகரைச் சேர்ந்த கருணாஸ் என்பதும் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த விவேகானந்தன் என்பதும் தெரிய வந்தது. இருவரையும் போலீசார் கைது செய்தனர். விவேகானந்தன் அதே ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கருணாஸ் மீது போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளாக விசாரணை நடந்த நிலையில் நீதிபதி சுமதி கடந்த 30ஆம் தேதி கருணாவை குற்றவாளி என அறிவித்து தீர்ப்பு வழங்கினார். இந்த சம்பவத்தில் குற்றவாளி கருணாசிற்கு தூக்கு தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சட்டசபை தேர்தலில் எந்த அரசியல் கூட்டணிக்கும் அல்லது அரசியல் கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் கவர்னரின் கடமை என்ன, சட்டசபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முதன்மை கட்சியின் தலைவரை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். இதுதான் அரசியல் விதி, இதுதான் பார்லி மரபு. அந்த கட்சியின் தலைவர் தனக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டிய களம் சட்டசபை, கவர்னர் மாளிகை அல்ல. இதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இந்த விதியை விளக்கி வலியுறுத்திய தமிழகத்தின் அரசியல் கட்சிகளை நான் பாராட்டுகிறேன் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காததால் திமுக கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு கோரியுள்ளது. திமுக தலைவர் மு. ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக செயல்படுவதில்தான் விருப்பம் என தெரிவித்திருக்கும் நிலையில் திமுகவின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் முனையில் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்
சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி மக்கள் தீர்ப்பு அளித்து விட்டனர். ஜனநாயகத்தில் இதுதான் மிக முக்கியமான விஷயம். மக்களின் தீர்ப்பை மதிக்க வேண்டும். யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை, இருப்பினும் மக்கள் தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும் என்று அவர் அதிமுக திமுக கூட்டணி என வரும் ஆதாரமற்ற செய்திகளுக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்றார்.